ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் லாஸ்ட் டே ஆஃப் தி யூரோப் ட்ரிப்பு. ஃப்ரான்ஸில் காலையில் எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு அந்த ஹோட்டல்லேருந்து கிளம்பிட்டு பொட்டாக்ஸ் க்ரூஸ் அப்படிங்கிற க்ரூஸில் ஒரு சைட்டு 1 ஹவர் அப்படியே போட்டில் போயிட்டு அந்த ஃப்ரான்ஸில் நாங்கள் சுற்றி பார்க்காத இடத்தையெல்லாம் சுற்றி பார்த்தோம். அதுதான் இந்த டூரோட இது என்னென்ன, அதாவது ஃப்ரான்ஸ் ஃபுல்லாக அந்த ரிவர் செயின் அப்படிங்கிற ரிவரை சுற்றி அந்த போட் போகுது. அது வந்து ஆர்கிடெக்சர் ஆஃப் பாரிஸை பார்க்கலாம். அதில் அவ்வளோ அழகாக இருந்தது. அதோடு சேர்த்து ஈஃபில் டவரையும் விதவிதமாக பார்த்தோம். இந்த பக்கம் இருந்து பார்த்தா ஈஃபில் டவர் எப்படி இருக்குது, அந்த பக்கம் இருந்து பார்த்தா எப்படி இருக்குதுங்கிறத ஈஃபில் டவரையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு அங்கே இருந்த இம்பார்ட்டண்ட் பிளேசஸ்லாம் என்னென்னா கிராண்ட் பேலஸ், பெட்டி பேலஸ், அப்புறம் பாண்ட், அலெக்சாண்டர் தேர்ட் பிரிட்ஜு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் பிரிட்ஜு. அது வந்து ஒரு சைட் சீயிங் பாயிண்ட்டு, அதையும் பார்த்தோம். அப்புறம் ஸ்பெக்டாக்குலர் ஈஃபில் டவரை டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் பார்த்தோம். ஏன்னா அந்த தண்ணியில் போகிறப்போ ஒவ்வொரு ஆங்கிளில் ஒவ்வொரு இடத்துல தெரியும், அதை பார்த்தோம். அப்புறமே வந்து இது வந்து பார்த்தோம், ஹோம் டு ரிட்ஸ் ஹோட்டல் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறமே வந்து ஃபேமஸ் கான்கார்டு ஸ்கொயர். அந்த கான்கார்ட் ஸ்கொயருங்கிறது வந்து எப்போ பில்ட் பண்ணாங்கன்னா ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் அப்போ பில்ட் பண்ணது இருக்குது, அதையும் பார்த்தோம். அப்புறம் லார்ஜஸ்ட் 3 லைன்டு வந்து பொலவாய்டு அப்படிங்கிறாங்க, பொலவாய்டு அப்படின்ற ட்ரீ லைன்டு பொலவாய்டு அப்படிங்கிறது பாரிஸில் ஃபேமஸ்ஸு, அதையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் பாருங்கள், இதெல்லாம் தான் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் அப்போ பண்ணது. அப்புறம் அந்த இதிலேருந்து தண்ணியிலேருந்து வெளியே வரப்போ மேலே வந்து பிரிட்ஜுக்கு மேலே நின்றுக்கிறவங்கள பார்த்து அங்கே அதில் ஒரு கைடு, அவர் வந்து எல்லாம் சொல்லிக்கிட்டே வரார், எந்தெந்த இடத்த கிராஸ் பண்ணுறோம், எந்தெந்த இடத்துல எது இருக்குதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அது வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இந்த இது லாஸ்ட் டேன்னு வேறு சொல்லிட்டாங்களா, எல்லோரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு அதையும் இதையும் போட்டில் பண்ணிக்கிட்டு நடந்துக்கிட்டு போயிட்டே இருந்தோம். ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தது. ஏன்னா லாஸ்ட் டேன்னு வேறு சொல்லிட்டாரு. இந்த லன்ச்சு தான் வந்து லாஸ்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து, இந்த டூர் வந்த ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து சாப்பிட்ற மீல். அதுக்கப்புறம் நம்ம லண்டன் போயிட்டு அதே மாதிரி ட்ரெயினில் போய் நம்ம பஸ்ஸை நிறுத்தி அதிலேருந்து வெளியே வந்து லண்டனில் இமிக்ரேஷன் பார்த்துக்கிட்டு உள்ளே நுழைஞ்சிடுவோம் அப்படின்னு சொன்னார். அதனால் எல்லோரும் அதை பார்த்துட்ருந்தோம். இது பாருங்கள், அந்த தண்ணியில் வந்து போகிறப்போ அவ்வளோ நல்லா இருந்தது. உக்காந்துட்டு எந்திரிச்சு நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டு அதெல்லாம் போனோம். ஒவ்வொரு இது மாதிரி வந்து பிரிட்ஜ் வந்து ஒரு 6-7 வருது. அதை கிராஸ் பண்ணி போகிறப்ப தான் நம்ம அந்த சைட் சீயிங் வந்து ஃபுல் பாரிஸையும் சுற்றி பார்த்த மாதிரி. இதில் போனவாவே பாரிஸ் ஃபுல்லாக சுற்றி பார்த்துடலாம் அந்த ரிவர் சீஜில் போகிறப்போ. அந்த இது பாருங்கள், 14th லூயிஸ் அவரோட சிலை தான் இது. இப்போ 14th லூயிஸ்ன்னு எதுக்கு சொல்கிறேன்னா, ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனில் இப்போ அவர் இருந்தார். அவர் ரொம்ப பெரிய ரூலர். ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் அப்போ இல்லை, ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனுக்கு வந்ததுக்கு முன்னால் இவர் தான் லாஸ்ட்டு ஃபேமஸ் ரூலர் இன் ஃப்ரான்ஸு. நான் வந்து எம்ஏ ஹிஸ்ட்ரி அன்றைக்கி வந்து ஒரு இதில் வந்து பிஏ ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டேன். என் பொண்ணு வந்து ஏமா அப்படி சொன்னால், நீ எம்ஏ ஹிஸ்ட்ரி இல்லை அப்படின்னு சொன்னால் அப்படி. அதனால் நான் எம்ஏ ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இதுதான் ஹோட்டல் ரிட்ஸு. அப்புறம் இதுதான் வந்து ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் அப்போ கட்டினதுன்னு சொல்லிட்டு காமிச்சாங்க. இது இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்தையும் பார்த்துட்டு அந்த போட்டில் வந்து இப்படி போனோம்னா கீழே எப்படி இருக்குது பாருங்கள் அந்த பிரிட்ஜு. அந்த பிரிட்ஜு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் பிரிட்ஜுங்களாம். அந்த பிரிட்ஜுக்கு மேலேருந்து அவங்க வந்து டாட்டா சொன்னாங்கன்னா உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டார் எங்கள் கைடு வேறு. அதனால் எல்லோரும் டாட்டான்னு காமிச்சு அவங்கள வந்து அந்த பிரிட்ஜுக்கு மேலே போகிறவங்கள எங்களை பார்த்து டைரக்ட் பண்ணி அவங்க எல்லாம் டாட்டா சொன்னோடனே தான் எங்களுக்கு ஆத்மா சாந்தி அடைஞ்சிது. ஏன்னா அவர் வேறு அப்படி சொல்லிட்டாரே, நீங்கள் என்னென்ன விஷ் பண்ணீங்களோ இந்த டூரில் அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு வேறு சொல்லிட்டாரு. அதனால் ஒவ்வொருத்தரும் எந்திரிச்சு நின்று டாட்டா காமிக்கவும் ஃபோட்டோ எடுக்கவும் அந்த பிரிட்ஜில் போகிறவங்களெல்லாம் அவங்களும் நின்று டாட்டா சொல்லிட்டு தான் போனாங்க. யாருமே வந்து அப்படியே போனவங்கெல்லாம் இல்லை. பாருங்களேன் என்ன அழகாக இருக்குது பாருங்களேன். ஃப்ரெஞ்சு ஆர்கிடெக்சரை பார்க்கணுன்னா இந்த போட்டில் போகணும், பொட்டாக்ஸ் போட்டில் க்ரூஸில் போயிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ஃப்ரெஞ்சு ஆர்கிடெக்ட் எப்படி இருக்குதுங்கிறத, இதெல்லாம் வந்து நடந்தும் போகலாம் போல் இருக்குது. நாங்கள் வந்து போட்லேயே போயிட்டு சுற்றி எல்லாம் பார்த்துட்டு இதை போயிட்டு வந்தோன்னே நீங்கள் லஞ்ச் சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பிடுவோம். லண்டன் நைட் போய் சேர்ந்துடுவோம். வெம்பிளிக்கு போய் சேர்ந்துடுவோம். அப்போ அவங்கவுங்க
பாயிண்டில் வந்து அவங்கவுங்க ரிலேஷன்ஸாக பிக்கப் பண்ணிக்க சொல்லுங்கன்னு முதல்லையே காலையிலேயே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாச்சு கைடு. அது மாதிரி நாங்கள் காலையிலே ஒய்ஃபை இருக்கிறப்பயே எல்லாேருக்கும் ஃபோன் பண்ணி இத்தனை மணிக்கு இது வந்துடும், நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணிக்கோங்க எங்கள் பஸ்ஸை அப்படின்னு சொல்லிவிடுவோம். ஏன்னா எல்லாருமே வந்து பஸ் ட்ராக் வச்சுருந்தாங்க. என் பொண்ணு அது மாதிரி ட்ராக் பண்ணிக்கிட்டு கரெக்டாக வந்து எங்களை கூப்பிட்டு வந்துட்டு இது பாருங்கள், இதுதான் வந்து இந்த ஸ்கொயர் ரொம்ப ஃபேமஸ் ஸ்கொயர் இது. அதை பார்த்தோம். அதுக்கப்புறமே நான் எந்திரிச்சு நின்றுட்டேன். ஏன்னா எல்லாருமே போட்டில் வந்து எந்திரிச்சிட்டோம்னா அப்படியே போட் அப்படியே தண்ணியில் தடக்குன்னு ஆடுது. அதில் நடந்து போயிட்டு எடுக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் எடுத்தேன். அப்புறமே கொஞ்சம் ஒரு டான்ஸ் போட்டேன். பிரிட்ஜுக்கு அடியில் வரப்போ அப்படியே ஒரு டான்ஸ் போடணும், அந்த வெனிஸில் போட்ட மாதிரி அதை போட்டுட்டு அதுக்கு ஒரு டான்ஸ் போட்டு அதுக்கு இதெல்லாம் கொடுத்துடுவேன். அதுக்கப்புறமே அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாட்டு போடுவேன். இல்லைன்னா சில சமயத்தில் நானே ஏதோ ஒரு பாட்டை திங்க் பண்ணிவிட்டு ஆடுவேன். அது மாதிரி எல்லாம் எடுத்தேன். ரொம்ப என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த டூர் முடியுதுங்கிறது கொஞ்சம் வருத்தமான விஷயந்தான். இருந்தாலும் எதுவுமே பிகினானால் ஒன்று எண்டு வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி எண்டு வந்துடுச்சு. நாங்கள் இந்த டூரை முடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்தது என்ன ஊருக்கு போவேன்னு தெரியல, எந்த டூருக்கு போவேன்னு தெரியல. இது என் பொண்ணு ரெண்டாவது பொண்ணு சௌந்தர்யாவால் இந்த யூரோப்பியன் டூரு 13 days, ஆக்சுவலாக 14th day நாங்கள் போய் சேர்ந்துடுவோம். அப்படியே ஏதாவது 5 hours இங்கே ஹெட் ஆகும், அது வந்து 5 hours இதாகும். யூரோப்புக்கும் லண்டனுக்கும் ஒன்றும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் வராது, 1 hour என்னமோ தான் டிஃப்ரென்ஸ் வரும். அதனால் கரெக்டாக போய் சேர்ந்துடுவோன்னு சொல்லிட்டு நம்ம 9:30க்கு போயிடுவோன்னு சொல்லுங்கள், அவங்க டைமில் 9:30ன்னு சொல்லுங்கள், நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், பிரிட்ஜுக்கு மேலே இது அலெக்சாண்டர் பிரிட்ஜு. அதையும் பார்த்துட்டு அங்கே இருந்து எல்லாம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த டூரில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பை ஹைஃபை எல்லாம் கொடுத்துட்டு இந்த போட்டில் போகிறப்பயே எல்லோரும் பாட்டு பாடிக்கிட்டு சங்கீதம்லாம் பாடிக்கிட்டு இதுதான் நம்ம எல்லோரும் மீட் பண்ணுறது, நம்ம இன்னும் காண்டாக்டில் இருக்கணும், எல்லோரும் வாட்ஸ்அப் குரூப் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆக்சுவலாக நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கல, எங்கள் அண்ணன் பேத்தி தான் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறா. அவள் அமெரிக்காவுக்கு போயிட்டா. அவள் வந்து அந்தளவுக்கு அந்த குரூப்பில் ஆக்டிவாக இருப்பாளான்னு என்னன்னு தெரியல. நான் பாருங்கள் இதுதான் சாக்குன்னுட்டு கையில் பிடிச்சேன், ஈஃபில் டவரை உள்ளங்கையில் தாங்கினேன், அப்புறம் 2 கையில் தாங்கினேன். அப்புறமே நான் வந்து மேலே ஏற அது அப்படியே கீழே இறங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது எடுத்தேன். நான் வந்து என் தலை வந்து மேலே ஏற என் தலைக்கு மேலே ஈஃபில் டவர் இருக்கிற மாதிரி, அப்புறம் என் தலைக்கு கீழே என்னோடய ஹைட்டுக்கு வர மாதிரிலாம் என்னென்னமோ டெக்னிக்கெல்லாம் பண்ணி அந்த ஈஃபில் டவர் பாருங்கள் தலைக்கு மேலே நிற்கிற மாதிரி அந்த போட்டில் போக கொஞ்சம் தூரம் போய் எடுத்தேன். அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான் எடுக்கிறது, நான் எடுத்தேன். ஏன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் அது மாதிரி எடுக்கணும்னு. அதெல்லாம் எடுத்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்புறம் உட்காந்து எல்லாம் பண்ணிவிட்டு ஊருக்கு லண்டனுக்கு வந்து ரிட்டன் ஆன பாருங்கள். இதுதான் சொன்னேன், இப்படி எடுத்துகிட்டு இருந்தோன்னா திடீர்னு எனக்கு ஒன்று தோணுச்சு, இது அப்படியே கொஞ்சம் முன்னால் கையை இப்படி உயர்த்தணும்னா நம்ம ஈஃபில் டவருக்கு மேலே ஹைட்டாக போயிடுவோம் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு இதில் கையை வந்து அப்படி நவுத்தி அதை எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த கையை நவுத்திட்டே வந்தால் நம்ம கீழே வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெக்னிக்காக ஒரு வீடியோ எடுக்கணும்னு எடுத்தேன். அதுவும் நல்லா தான் வந்திருக்கு பார்க்குறப்போ. அதுக்கப்புறம் நான் மத்தியானம் லஞ்சுக்கு ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. அது வந்து ஆக்சுவலாக ஒரு இது மாதிரி பொக்கே ஹால் மாதிரி, அங்கே இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு. அங்கே போயிட்டு எல்லாம் அங்கே ரொம்ப ஆம்பியன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த ஹோட்டல் பார்க்குறதுக்கு. அது ஏதோ கல்யாண மண்டபம்னு வச்சுக்கோங்களேன், அது மாதிரி போயிட்டு அங்கே தான் வந்து எங்கள் லஞ்சு வந்து பஃபே லஞ்சு, சவுத் இண்டியன் லஞ்சு, பக்கா கர்நாடகா, இட்லி சாம்பார் வடை எல்லாமே வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லோரும் லைக் பண்ணி அந்த லாஸ்ட் மீல் எல்லோரும் சொல்லிக்கிட்டு நம்ம எல்லாம் இப்போ தான் சேர்ந்து சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பளம், இட்லி, வடை, என்னென்ன வேணுங்கிறீங்க, போண்டா, அப்புறம் பூரி மசாலா, அப்புறம் பொங்கல், சாம்பாருக்கு பொங்கலுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதுவும் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லோரும் கொஞ்சம் நேரம் அங்கே இருந்த இதில் எல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு அங்கே ஒரு விநாயகர் சிலையும் வச்சுருந்தாங்க. அங்கே எல்லாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பூஜையெல்லாம் போட்டாங்க. அவங்க தான் பக்தி பாட்டெல்லாம் பாடுவாங்களாச்சே. தேங்க்யூ.